பொதக்குடி இவர்களுக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதே போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழிவிடுங்கள், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கள், எங்களை அரவணைத்து செல்லுங்கள் என்பதை உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த பள்ளி நிர்வாகத்தை நல்லதொரு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு இங்கே இதில் பேசுகிறவங்க யார் இருந்தால் இந்த சைடில் இருந்து? என்னுடைய பேர் எஸ்ஏ ஜாபர்லி, 318 அக்பர் தெரு. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி செலவத்தை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சற்று முன் பேசிய நண்பர் சகோதரர் அவர்கள் பள்ளியாசை நிர்வாகம் முழுக்க 5 வேளை தொழுகாளியாகவும் ஊர் முகல்லாவாசியாகவும் இருக்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான். மற்றபடி நிர்வாக சபையிலும் பள்ளியாசில் யார் நிர்வாகித்தாலும் முழுக்க அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்க சட்டப்படி நடக்கிறவங்களாகவும் பிதஅத்து இதை இட்டு விலகி இருக்கிறவர்களாகவும் பள்ளியாசில் சிற்கான காரியம், நிர்வாக சபையில் சிற்கான காரியம் அதுக்கு துணை போவதும், குறிப்பாக பள்ளியாசிரியர் நிர்வாகம் ஊர் நூர் முகமது ஒலிலா கூட எடுக்குவதற்கு அதுக்கு துணை நிற்பதும், இந்த சிற்கையெல்லாம் விட்டு அல்லாஹ்வுக்குமே மட்டும் மார்க்கத்தமே மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காட்டி தந்த வழிமுறையிலே நடக்கிறது, அந்த மாதிரி ஒருவர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் என்னுடைய முக்கியமான கோரிக்கைகள். இந்த தேர்வு மன்றத்திலே தெரிவித்து பதிவுகளுடன் நிறைவேற்றப்படுகிறது. அஸ்ஸலாமு பதிவு பண்ணுறாங்க தான் பதிவு பண்ணுங்கள். அல்லாவின் திருப்பெயராலே மிகுந்த சிரமத்துக்கு இடையிலே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்படுத்திய நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனது செலவாத்தையும் இதையும் தெரிவித்து கொண்டு இந்த நல்ல நோக்கத்தை செயல்படுத்துகின்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் நமக்கு தந்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை என் சொந்த கருத்தாக இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நமது ஊரை பொறுத்தவரையிலே பலவிதமான நிர்வாகம் தற்சமய நடைமுறையிலே இருந்துக்கிட்டு வருது. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பலவிதமான நிர்வாகத்திலையும் 3 விதமான நிர்வாகங்கள் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று ஊராட்சி நிர்வாகம், 2வது ஜமாத் நிர்வாகம், 3வது பள்ளிவாசல் நிர்வாகம். இந்த 3 நிர்வாகமும் ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டால் நம்ம ஊர் நிச்சயமாக மேலும் சிறப்பாக அமையுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த விதமாக ஆரம்ப காலத்தில் இப்போ எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்து மறைந்த என்னுடைய பெரிய தகப்பனார் ஜலாலுதீன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக சபையானது ஊர் ஜமாத்து அவர் மறைவுக்கு பிறகு சிறிது காலம் இல்லாமல் இருந்தது. அப்போதெல்லாம் தேர்தல் முறை எப்படி இருக்குன்னா அவங்கவுங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க தொழுவாளி அப்படி பார்த்து தான் ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு கரீமியா நினைவு கால்பந்து கழகம் எங்களால் ஏற்படுத்தப்பட்டு அங்கேருந்து ஜனநாயக முறைப்படி தான் எல்லாரும் தேர்ந்தெடுத்து பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தும் போது அதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள்லாம் அந்த நேரத்தில் ஏற்பட்டு அதற்காக நானும் என்னை சேர்ந்த சில நண்பர்கள் இங்கே கூட இருக்காங்க, பலவிதமான வழக்குகள்லாம் போட்டாங்க. அப்புறம் அல்லாஹ்வினால் அது எல்லாம் சமாதானமாகி ஒரு நிர்வாகம் பள்ளியாசலுக்கும் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜமாத்துக்கும் அதே மாதிரியும் ஏற்படுத்தி ஒவ்வொரு 2 வருஷமும் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகத்திலேருந்து அடுத்த நிர்வாகம் மாற்றுறது சிரமமான காரியமாக இருக்குது. அவங்கள்ட்டேருந்து அடுத்தவங்களுக்கு மாற்றக்கூடிய காலகட்டம் வரும்போது அவங்கள தானாக முன் வந்து இது வரைக்கும் யாரும் தங்களுடைய நிர்வாகத்தை ஒப்படைச்சதாக எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள்ட்டேருந்து அந்த நிர்வாகத்தை வாங்கி அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க அந்த 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்போது திரும்ப இதில் எல்லாம் மெயின் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கணக்கு ஒப்படைக்கிறது தான் மெயின் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜமாத்து நிர்வாகம் முடிஞ்ச உடனே அதனுடைய கணக்கை பள்ளிவாசல் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவங்கள்ட்ட போய் நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டோம், ஜமாத்து வந்தால் தான் ஒப்படைப்போம்னு அவங்க சொல்லுவாங்க. அதே போல் பள்ளிவாசல் நிர்வாகம் கேட்டாக்கா நாங்கள் ஜமாத்தில் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்தில் இந்த பொதுநலத்துக்காக ஏண்டா இதெல்லாம் சம்பளம் இல்லாமல் உள்ள பதவியினால் எல்லாருமே சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய பணியில் நம்ம யாரையும் 1-2 தவறுகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கூட நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துகிட்ருக்கோம்.
அதுக்கு பிறகு மறந்துட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து திரும்ப ஜமாத்து, திரும்ப பள்ளிவாசல் நிர்வாகம், இப்படி தான் நம்ம மறந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போயும் இடப்பட்ட காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சில டிஸ்பியூட் இருந்ததுனால தான் 2 நிர்வாகமும் இணைய முடியாமையே அப்புறம் அது ஒரே நிர்வாகமாக மாறக்கூடிய காரணம் இருந்துச்சு. இப்போ இந்த ஜமாத்து நிர்வாகம் வேணும்னு எல்லாரும் விரும்புகிறோம். அதுக்கு சிறப்பாக இருக்கணும்னா என்னுடைய சொந்த கருத்து என்னென்னா, இப்போ இந்த பஞ்சாயத்து போர்டு நிர்வாகம்டா அதுக்கு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்குது, அதனுடைய செலவுகள் போக்குவரத்துலாம் அது செஞ்சுக்கலாம். அதே போல் பள்ளிவாசல் நிர்வாகம்டா அதுக்குண்டு சில ஃபண்டெல்லாம் இருக்குது, அதை வச்சு ஏதோ பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்குது. இந்த ஜமாத்து நிர்வாகம் வந்தால் அதுக்குண்டு ஃபண்டுங்கிறது பார்த்திங்கன்னாக்கா இந்த ஃபைன் போடுறது இல்லை இந்த சில விஷயங்களை வச்சு தான் அதுக்கு ஃபண்டு வரணும். அப்போ அந்த ஃபண்டு வரக்கூடிய ஒரு இதை பார்த்திங்கன்னா ஒன்று யார்ட்டாவது டொனேஷன் வாங்கணும், அப்படி இல்லைண்டா ஃபைன் போட்டோ இல்லை வேறு விதமாக தான் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணும்போது சில பிரச்சனைகள்லாம் வந்துடுது. டொனேஷன் கொடுக்குறவங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்கண்டா தங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு விரும்பி தான் செய்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஜமாத்து நிர்வாகம் வந்துச்சுன்னா அதுக்கான ஃபண்டு அதை நம்ம முதல்ல இப்போ திங்க் பண்ணணும். அதுக்கான ஒரு ஃபண்டு இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் போலையோ பஞ்சாயத்து நிர்வாகம் போலையோ அதுக்கு ஃபண்டு இருந்தால் தான் தன்னிச்சையாக அதை செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைண்டாக்கா அது ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த ஜமாத்து நிர்வாகத்தினால சரியாக செயல்பட முடியாதுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ரெண்டாவது, இந்த பிரச்சனையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதோடு முடிச்சுட்டு இனிமேல் யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரணுன்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் தங்களுடைய பணிகளெல்லாம் ஒத்தி வச்சுட்டு தான் வர்றாங்க. யாருடைய பணியையும் நம்ம குறைய சொல்ல முடியாது, எல்லாம் சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. எத்தனை பேர் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திலேயோ ஜமாத்து நிர்வாகத்திலேயோ இல்லை பஞ்சாயத்து நிர்வாகத்திலே இருந்திருக்காங்களோ ஊருக்காக நல்லது தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சில தவறுகள் அதை வந்து நம்ம பெருசாக எடுக்க தேவையில்லை, அதை எல்லாம் பார்த்துக்குவோம். நம்ம இனிமே வரக்கூடிய நேரத்தில் 3 வருஷம் பதவிண்டா அதோடு அவங்களாம் முன் வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு பிறகு அவங்க கணக்கு வரவு செலவு போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்குறதுல பிரச்சனை போக்குவரத்து இருந்தால் ஒரு பொதுவான ஒரு 10 பேர் எந்த நேரமும் இந்த 2 நிர்வாகத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு 10 பேர் பொதுவாக உள்ளவங்க இருக்கணும். இவங்க சரியில்லைண்டா இந்த தேர்தல் வந்து சும்மா நமக்கு தான் வச்சுக்கிறோம். எந்த நேரமும் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பர் பவராக அந்த நிர்வாகம் இருந்து இந்த 2 நிர்வாகத்தையும் கண்காணித்து வந்தாக்கா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊர் நிர்வாகம் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர் ரகுபீதீன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல தேவையில்லை. நாங்கள் எல்லாருமே இணைந்து தான் செயல்படுறோம். என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இது அல்ல. இது ஒரு குழுவாக ஒரு கமிட்டியாக அமைக்கப்பட்டு எல்லா இளைஞர்களுடைய எனர்ஜி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன கருத்தை முழுமையாக நாங்களும் உடன்படுறோம். நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஒன்றா அமர்ந்து ஆலோசித்து ஒத்த கருத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த கமிட்டியோட நோக்கம். மாற்று கருத்து இருக்கிறவங்களையும் சந்தித்து ஒரு ஒத்த கருத்துக்கு வரணுங்கிற அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் நம்ம மாற்று கருத்து இருந்தாலும் தயவுசெய்து சகோதரர்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த மாற்று கருத்துலேருந்து நம்ம எப்படி இணைஞ்சி போகலாம், பொதுவான கருத்தில் நம்ம ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறதுல நம்ம இன்ஷா அல்லாஹ் இதாக வரும். நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன இது நஜுதீன், நம்ம பள்ளிவாசல் நிர்வாகமும் ஊர் ஜமாத்துங்கிற அமைப்பையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம இப்போ இருக்கிற நிர்வாகிகளையோ முன்பிருந்த நிர்வாகிகளையோ குறை சொல்வதோ குற்றம் சுமத்துவதோ இந்த கூட்டத்தின் நோக்கம் அல்ல. அதை தயவுசெய்து தெளிவாக புரிஞ்சுங்க. நாங்கள் யாரையும் அக்யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே இது பண்ணலை. அவங்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் விமர்சிக்கவில்லை. இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவர்களுடைய காலம் 3 வருஷம் முடிவடைந்து இப்போ 8 மாதம் ஆகுது. புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க பதவி காலத்தில் நம்ம வந்து நீங்கள் பதவியை நீங்கள் ரிசைன் பண்ணுங்கலாம் நம்ம வற்புறுத்தவும் இல்லை, வலியுறுத்தவும் இல்லை. அதுவல்ல நம்ம நோக்கம். அவங்களுடைய பதவி காலம் முடிந்தது. ஆனால் இந்த கமிட்டியில் நாங்கள் பல பேர் அணுகும்போது ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கு அன்ஆன்சர்டுண்ணே. அது என்னண்டா, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. 3 வருடத்திற்கு நான் ஒரு பொறுப்புக்கு தலைவனாகவோ செயலாளராகவோ நியமிக்கப்படுகிறேன் இல்லது தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அந்த 3 வருட காலம் முடிந்த பிற்பாடு அந்த பொறுப்பின் சுமை, அதாவது நான் செம்மையாக செயல்பட்டு இந்த ஊர் நலனுக்காக பாடுபட்டு அந்த 3 வருஷத்தை முடிக்கிறேன்னா எனக்கு உண்மையில் அது ஒரு பாரம், அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்குறீங்க. அது என்றைக்கு நான் ரிலீவ் ஆவேன்? 3 வருஷம் முடிஞ்சிச்சு, இந்தாங்கப்பா அடுத்தது அப்படின்னு ஏன் நம்ம யாரும் வாலண்டியராக வரமாட்டாங்கிறாங்க?
ஒரு பொறுப்பில் ஒருத்தவங்களை நம்ம ஊரில் முக்கியமாக மஹல்லாவாசிகளை பொறுப்புக்கு அவங்கள கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிற்பாடும் அவங்கள பொறுப்பில் இருந்து நீங்கள் மாற்றுறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ இதுதான் தற்போது உள்ள சூழ்நிலை. இதில் இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம எல்லாம் கூடியிருக்கிறதுல இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது நாங்கள் பேசுகிறது நினைச்சா நீங்கள் எல்லாம் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம ஒத்த கருத்துக்கு வரணும். போட்டி இல்லாத நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கிறது தான் எங்களுடைய இது எண்ணமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருடைய முயற்சியிலும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தேர்தல் தேவையில்லை, போட்டி இல்லைன்னா எதுக்கு தேர்தல்? ஸோ அதனால் தேர்தல் இல்லாத போட்டியின்றி தகுதியான நிர்வாகிகளை பள்ளிவாசலுக்கு தேர்ந்தெடுப்பதை நம்ம அடையாளப்படுத்துவோம். எல்லாம் ஒன்றா ஒருங்கிணைந்து செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி உங்கள் கருத்தை சொல்லுங்கள், நம்ம மீண்டும் பேசுவோம். வரலை, நாங்கள் டீட்டெயில் பண்ண வரலை. பொதுவான குறைபாடுகள்ன்றா முக்கியமாக குறைபாடுகள் இதே ஒரு குறைபாடுகள் தான். என்னுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதே ஒரு குறைபாடு. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷண்ணே. நம்ம இல்லாட்டி இது நம்ம ஆர்கியூ பண்ணவே இல்லை. இங்கே உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்கள்கிட்ட நான் ஒரு ஆர்கியூ பண்ணி என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட திணிக்கிறது நோக்கமே அல்ல. எங்கள் அனைவருக்கும் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கருத்தில் உங்களை உடன்பட வைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அது சரியான கருத்துங்கிறத நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் எங்கள் கருத்து தான் சரி, அதை நாங்கள் உங்கள் தலையில் திணிச்சு நீங்கள் இதை தான் செய்யணுங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வற்புறுத்தலை. ஒத்த கருத்துக்கு வருவோங்கிறது தான் எங்களுடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. சில அப்படி நூலகம் சார்பாக என்னுடைய கருத்தை இங்கே பதிவு வைக்க ஆசைப்பட்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சியை மிக சிரமப்பட்டு கூட்டியிருக்கிறீங்க நல்ல நோக்கத்தோட. ஃபஸ்ட்டு சபை ஒழுக்கம் நம்ம பேணப்படணும். முன்னாடி இடம் இருக்கும்போது பின்னாடி உட்காரக்கூடாது. இஸ்லாம் அனைத்துக்கும் வழிகாட்டுது, எல்லாத்துக்கும் வழிகாட்டி ரசூல்லா பிறந்த அந்த மாதத்தில் ரசூல்லா விழா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரசூலோட வழிமுறை மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோங்கன்னு அலட்சியமாக இருக்கிறோம். முன்சப்பில் இடம் இருக்கும்போது பின்சப் தொழுகையிலே நிற்கும் பொழுது முன்னாடி ஒரு இடம் இருக்கும்போது பின்சப்பில் தொழக்கூடாது. அப்படியே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். தயவு செஞ்சு குழுவினர்களுக்கு நாங்கள் அந்த பிஹேவியர் இதை கிளாஸை எடுத்திருக்கோம். வெரி வெல் டிசிப்ளினாக இருக்கணும். பொது வாழ்க்கையிலலாம் நம்ம ஈடுபடும் போது நம்மளுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்ணப்படும். அதனால் நம்ம நடந்துக்க வேண்டியது மார்க் அடிப்படையில் இருக்கணும். அந்த மாதிரி முரணான விஷயங்கள். அதனால் நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் கேட்குறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம வாலண்டியர்ஸ்லாம் ப்ளீஸ் நீங்கள் எம்டியாக இருந்தீங்கன்னா வேலை இல்லைன்னா முன்னாடி அமருங்க ப்ளீஸ். ஓகே, நீங்கள் தொடருங்க. நடக்கக்கூடிய அமைப்புன்னு சில பேர் விளங்கி வச்சுருந்தாங்க. நானும் அப்படி தான் விளங்கியிருந்தேன். நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டேன். பள்ளிவாசலுடைய நிர்வாகியுடைய பதவி காலம் முடிந்து விட்டபடியினால் ரீஎலெக்ஷன் வருது, அதில் பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உங்களுடைய கருத்து என்ன வைக்கிறீங்க? ஜமாத்து வலியுறுத்தணும், இஸ்லாமா தான் வலியுறுத்துது. ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கணும். எந்த ஊரில் தலைவர் இல்லையோ அந்த சமுதாயம் உருப்படாது. தலைவர் இல்லாமல் இந்த ஊரே இருக்கக்கூடாது. எல்லா ஊரும் 3 பேர் இருந்தால் கூட ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாணம் செய்வது கொண்ட 3 பேரை பிரயாணம் மேற்கொள்றீங்க, அதில் ஒருத்தவங்க தலைவராக போட்டுங்க. ஏண்டா ஒருத்தன் இந்த திசையில் போவோமா, ஒருத்தன் அப்படி சுற்றி போவோமா, குழப்பம் ஏற்படும், கருத்து ஏற்பாடு ஏற்படும், சமுதாயம் பிரிஞ்சு போயிடும். அதனால ரசூலா சொல்றாங்க, எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் தலைவரை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். தலைவர் யாரு? பள்ளி, பெரிய பள்ளி முஹல்லா தனி, பள்ளி நிர்வாகிகள்ங்கிறது பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், முத்தவலி அது பள்ளிக்கு தான். அல்லாஹ் அது சொல்றான். எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நம்ம நினைக்கிறோம் பறக்கத்துக்காக வேண்டி அவரை போடுங்க, இவரை போடுங்க, இவர் முத்தவலியா தான் நல்லா இருக்கும், இப்படிதான் நம்ம சூஸ் பண்றோம். அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்? பள்ளிவாச நிர்வாகிகளாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் தௌபால என்ன சொல்றான்? அல்லாஹ்வை அஞ்சணும், அல்லாஹ்வை நம்பணும், மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால பதில் சொல்லணும், அந்த பயம் இருக்கணும். 2வது 5 வேளை தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும். கடைசியா ஒரு இக்கு வைக்கிறான், அதுதான் முக்கியமானது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அஞ்சக்கூடாது. ஒரு சட்டமா, ஒரு நீதியா, ஒரு நியாயமா பாதிப்பு வரும் சில பேருக்கு, அதனால விமர்சனம் வரும், பிரச்சனை வரும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் நிர்வாகிகளா வரணுங்கிற அல்லாஹ் தகுதி வளர்க்குறான். ஆகையினால பெரிய பள்ளி மொல்லாவாசிகளாக இருந்தாலும் மேலப்பள்ளி மொல்லாவாசிக்கு பள்ளிக்கு நிர்வாகிகள் வரக்கூடியவர்கள் தங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, நம்ம அல்லாட்ட பதில் சொல்லணுங்கிற எண்ணத்தில் நிற்கிட்டோம். அடுத்து இது தேர்வு செய்த பிறகு ஊர் ஜமாத்து அவசியம், ஜமாத் தலைவர் அவசியம். அது எழுத கருத்தை என்ன பதிவு வைக்கிறேன்னா, அந்த ஊர் ஜமாத்து நீங்கள் வைக்கிறப்ப 2 பள்ளி தலைவரையும் அதில் சேர்க்கணும். அந்த ஆலோசனை அவங்க 2 பள்ளி முஹல்லா இல்லாமல் தனி ஜமாத்தா இருக்கக்கூடாது. 2வதாக ஜமாத்து நிர்வாகிகள் யார் இருக்கணும்? பொறுப்பு, அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய பொறுப்பு. அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அப்ப எப்படி நடக்கணும்? ஊர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி தலைவர் தான் பிடிக்கப்படுவாங்க. அப்போ ரொம்ப பேர்தலாக இருக்கணும். கட்ட பஞ்சாயத்து இந்த காசு சம்பாதிப்பதற்கோ லஞ்சம் கொடுத்து ஒரு தீர்ப்பை மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதுக்கு உடனே யாரும் இருக்கக்கூடாது.
அது தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி, கூட்டாளியாக இருந்தாலும் சரி, கிளப்புகளாக இருந்தாலும் சரி கூடாது. அது எல்லாம் குற்றவாளியாக பிடிக்கப்படும். ரெண்டாவதாக ஜமாஅத்து இந்த ஊரில் உள்ள சமுதாயங்கள் அனைத்து பலவிதமான கருத்துடையவர்களாக இருப்பாங்க. அதையெல்லாம் அரவணைத்து அனுசரித்து ஒன்று சேர்த்து கொண்டு போகணும். நீ அந்த கொள்கை உள்ளவன், நீங்க வராத, பிரிக்கக்கூடாது, ஜமாத்தாக இருக்கக்கூடாது. அது ஜமாத்தை தேர்ந்தெடுப்பதற்கு இதை தீர்மானம் போடணும். நீ இங்க வராத, பள்ளியில் போர்டு போட்டு தடுப்பேன். சமுதாயத்தை பிரிக்கிறது உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது? யாருக்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வோட பள்ளிவாசல வரக்கூடாது தடுக்கிறதுக்கு குற்றவாளிகள் போர்டு போட்டு அத்தனை பேர் குற்றவாளிகள். இது சம்பந்தமா யார் பேசினாலும் தெளிவா பேச நான் ரெடியா இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழு வருவதற்கு யாரையும் தடுக்க கூடாது. ஆனா போர்டு இன்னைக்கு வரைக்கும் போடப்பட்டு இருக்குது. போன பள்ளி நிர்வாகியா இருக்கவங்க எடுத்துட்டார், திரும்ப போடப்பட்டிருக்குது. பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நீ உன் கருத்தா, உன் கொள்கையா, நீ செஞ்சுட்டு போ, நாங்க செய்யறத நீ தடுக்காத. அதான் நம்ம சொல்றோம். இதை கவனமா இருக்கணும். ஒரு சில பள்ளிவாசல் சொத்து உள்ள பள்ளிவாசலா இருக்குது. இன்னொரு பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்களா இருக்குது. பிரிச்சு போறாங்க. ஒரு பள்ளிவாசல் ஏழை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பணக்கார பள்ளிவாசலா இருக்குது. அத்திக்கடையில் ஜமாத் இருக்குது. எல்லா பள்ளிவாசல வருமானத்தையும் ஜமாத்தை கைப்பற்றி இமாமுக்கு வரைக்கும் ஒரே மாதிரியா சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அது நம்ம ஊர்ல வரல? எங்க முதல்ல பிரிக்கிறீங்க? அப்ப தக்காப்பள்ளி பள்ளிவாசல் என்னாச்சு? ஃபாத்திமா பள்ளி பள்ளிவாசல் என்னாச்சு? மற்ற பள்ளிவாசல் என்னாச்சு? அவங்க சம்பளம் கொடுத்து சும்மால வசூல் பண்றாங்க. பயிற்சிக்கிறதுக்கு காசு இல்லைங்க. அப்ப மேலப்பள்ளி இதுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? எல்லா சொத்தையும் ஒன்னா கொண்டு வாங்க, கைப்பற்றுங்க, எல்லாம் ஒரு நிர்வாகத்தை போடுங்க. எல்லா பள்ளிவாசலும் நிர்வாக சம்பளத்தை வழங்குங்க. பாகுபாடு பார்க்காங்க. எல்லாம் அல்லாவோட பள்ளிவாசல் தான், எல்லாருமே புதக்குடி பள்ளிவாசல் தான். அதுல பிரிவினை காமிச்சாங்க. பதிவு வச்சு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விளக்கம். நம்ம ஒட்டுமொத்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை பற்றி சொத்து இருக்குது, சொத்து இல்லை, அந்த டீட்டெயில், ஜமாத்து அமைச்சதுக்கு பிற்பாடு யார் வருவாங்க, அதெல்லாம் நம்ம எல்லா ஊர் மொத்த பிரச்சனை நம்ம இங்கே கலந்தாய்வு பண்ணலை. பட் ஆனால் உங்கள் கருத்து பதிவு பண்ணப்பட்டது, வரவேற்கப்பட்டது. நோசம். இப்போ உள்ளது நமக்கு என்னென்னா, பள்ளிவாசலுக்கு மாற்று நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதும் போட்டி இல்லாமல் ஒத்த கருத்தில். முக்கியமாக நம்ம முஹல்லாவாசிகளுக்கு நாங்கள் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறோம். இந்த ஜமாத் அமைக்கிறது கூட, இந்த ஊர் உறவின் முறை ஜமாத்துங்கிற ஒரு அமைப்பு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் குறுக்கீடு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு ஊர் நலனுக்காக செயல்பட வேண்டுங்கிறது தான் ஒழிய, பள்ளிவாசல் நிர்வாகத்தில் நான் ஜமாத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எனக்கு தான் முழு அதிகாரங்கிற மாதிரியோ, இல்லை பள்ளிவாசல் நிர்வாகியில் இருக்கிற முத்தவழியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தான் நிர்வாகங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இல்லை, ஊரோட பிரச்சனை ரெண்டு பேருமே வேணும். ஊர் நிர்வாகம் இல்லாமல் பள்ளிவாசல் நிர்வாகம் இல்லை, பள்ளிவாசல் நிர்வாகம் இல்லை, ஊர் நிர்வாகம் இல்லை. இதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். பள்ளிவாசல் நிர்வாகிகளை, முத்தவள்ளி, பொருளாளர், செயலாளர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம அடையாளம் படுத்துறது முக்கியமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறோம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு தவறான துணியிலையும் அவங்களுக்கு தோணப்படும். எப்படின்னா, நீங்கள் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர் அப்படி ஒதுக்கி வச்சிடுறது அப்படிங்கிறது அது அல்ல. அப்துல் சமது சொன்ன மாதிரி அவர்களும் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், அவர்களும் ஆலோசனையிலும் ஏற்று செயல்படுற ஒரு ஜமாத்துங்கிறது தான். ஏற்கனவே முன்பு இருந்த ஜமாத்திலெல்லாம் சில